எல்லோருக்கும் வணக்கங்க. மேங்கோ ஃபுட் டீம்லேருந்து மல்லிகா பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோகுல அஷ்டமி சிறப்பு விழாவுங்க. வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஈரோடு சாஸ்திரி நகர்ல பெருமாள் கோயிலுங்க. அங்க வந்துங்க கோகுல அஷ்டமி சிறப்பா கொண்டாடப்பட்டது. அதுல கண்ணனும் ராதையும் அழகா குழலோதும் கண்ணனாக காட்சி அளிக்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுங்க. அதில் வண்ண வண்ண பூக்கள், மாலைகள், வழிநெடுக பூக்களும், கோயிலுக்குள்ள சிறப்பா அலங்கரிச்ச மாலைகளும் ரொம்ப பார்ப்பவரின் கண்களை ரொம்ப ஈர்த்துதுங்க. அந்த அளவுக்கு சிறப்பா பூக்கள்லயே எல்லாமே அலங்கரிச்சிருந்தாங்க. சுத்தியும் வயல்வெளிகள், அது அதை விட பார்க்கறக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. குழந்தைகள் அதிக அளவிலேயே கோயில்ல இருந்தாங்க. குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடம் போட்டு, அடுத்து பெண்களுக்கு ராதை வேடம் போட்டு ரொம்ப சிறப்பா அவங்க அவங்க அம்மா அப்பா அழைச்சிட்டு வந்திருந்தது ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருந்ததுங்க. அங்கேயே பெருமாள் கோயிலுங்க. அங்க ஹம், இந்த பக்கம் கிருஷ்ணருக்கு அபிஷேகம் முடிஞ்சு நடந்ததையும், அடுத்து பெருமாள் கோயில் அப்படித்தியே அதுலயே எல்லாம் சிறப்பா அலங்காரம் பண்ணி இருந்தாங்க பூக்களால. அங்கேயும் பூஜை முடிஞ்சதையும் அன்னதானத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஈரோட்டில் இருக்கிற எல்லா பெருமாள் கோயில்லையும் சிறப்பா பூஜை நடந்ததுங்க. கிருஷ்ணருக்கு பிடித்த ரவா லட்டு, அவல் பாயாசம், அவல் கேசரி, முறுக்கு, சீடை, இப்படி பலவிதமான பலகாரங்கள் செஞ்சு கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்டு அபிஷேகம் நல்லா சிறப்பா நடைபெற்றதுங்க. அதுல பக்தர்களுக்கு எல்லாமே இனிப்பு, காரம் எல்லாமே வழங்கினாங்க. அடுத்து அன்னதானத்துக்கு புறப்பட்டாங்க. அன்னதானத்துல காலையில தக்காளி சாதம், கேசரி, அவல் பாயாசம், இப்படி எல்லாமே சிறப்பா வழங்கினாங்க பக்தர்களுக்கு. கோயிலை சுற்றி மரங்கள் அதிக அளவுல இருக்குதுங்க. அதுல ரொம்ப நிழலா இருந்தது. அதுல எல்லாம் சேர் போட்டு ஆண்கள் பெண்கள் எல்லாம் அழகா வரிசையில் அமர்ந்திருந்தாங்க. அங்கேயே சாப்பாடும் பரிமாறப்பட்டது. ஜாலியா சாப்பிட்டு நல்லா சிரிச்சு பேசி மகிழ்ந்து ஜாலியா கொண்டாடினாங்க. நாமளும் அன்னதானம் சாப்பிட்டு நாம அடுத்த கோயிலுக்கு போயாச்சுங்க. நாம அடுத்து எங்க போயிருக்கிறோம்னா, அதே ஈரோட்டிலிங்க கொல்லம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல ராமர் மடம்னு இருக்குதுங்க. அந்த இடத்துக்கு நாம இப்ப போயிருக்கிறோம். இப்ப அங்க கிருஷ்ண ஜெயந்தி அங்க கோலாகலமா கொண்டாடப்பட்டதுங்க. கிருஷ்ணர் குழலூதும் கண்ணனாக ரொம்ப சிறப்பா காட்சி அளிச்சாங்க. அதுல மாலைகள் போட்டு பூக்கள் ரொம்ப சிறப்பா அலங்கரிச்சு சங்கு வைத்து, வெத்தலை பாக்கு, குத்துவிளக்கேற்றி, இப்படி எல்லாம் சிறப்பா வச்சிருந்தாங்க. இப்ப ராமர் மடத்துல பாத்தீங்கன்னா எல்லா சாமிகளும் வச்சிருந்தாங்க. எப்படின்னா ராமர், சீதா, லட்சுமணன், அனுமன், இப்படி எல்லா சாமியும் வச்சிருந்தாங்க. அதுல இன்னைக்கு கோலாகலமா கிருஷ்ணர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டதுனால எல்லா சாமிக்கும் அபிஷேகம் தாங்க. இப்ப கோயில்ல கீதாச்சாரம் ஒழிச்சுக்கிட்டே இருந்ததுங்க. அதை கேட்க கேட்க பக்தர்கள் மெய்மறந்து நின்னாங்க. பெண்கள் அதிக அளவுல கலந்துக்கிட்டாங்க. அதுல அன்னதானம் சிறப்பா பரிமாறப்பட்டது. அதுல காலையில இட்லி, பொங்கல், சட்னி, சாம்பார், சாதம், குழம்பு, ரசம், இப்படி பொரியல், இப்படி எல்லாமே அவல் பாயாசம், அவள்னால செய்தது கிருஷ்ணருக்கு பிடிக்கும்னு எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. ரொம்ப சிறப்பான அன்னதானமுங்க. காலையில ஆரம்பிச்ச அன்னதானம் நைட்டு 9 வரைக்கும் தொடர்ச்சியா நடைபெற்றதுங்க. வந்த அனைத்து பக்தர்களுக்கும் மஞ்சள் குங்குமம் பிரசாதமாக கொடுத்தாங்க. அதுல தீபாதரணை காட்டி, பூக்களுக்கு ராமர் சீதைக்கெல்லாம் அவ்வளவு கோலாகலமா சிறப்பா பூக்கள் அமைச்சிருந்தாங்க. அதே போல கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் ரொம்ப சிறப்பா அமைச்சிருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியா இருந்ததுங்க. இருந்த பக்தர்கள் அனைவருக்குங்க பிஸ்கட் எல்லாம் வழங்கினாங்க தாராளமா. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ராமர் மடத்துல விசேஷங்க. இப்ப அந்த அன்னைக்கு ஃபுல்லா அன்னதானம் நடைபெறும். நன்கொடை கொடுக்கறைகளும் அந்த அன்னைக்கு எல்லாம் கொடுத்துக்கலாங்க. கொண்டு தகவல் வேணுங்கிறீங்க கோயில்ல தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாங்க. ஈரோட்டிலிங்க அங்காளம்மன் கோயில் இப்ப அங்க போயிருக்கிறோம். அங்க போனா ரொம்ப ரொம்ப விசேஷமுங்க. அங்க யாகம் வளர்த்தி பெண்கள், ஆண்கள், பக்தர்கள், இப்படி எல்லாமே கலந்து கொண்டாங்க. யாகத்துக்கு தேவையான மா குச்சிகள், இப்படி மா விலை தோரணங்கள் சுத்தி வர கட்டி, இன்னைக்கு
பூக்களால் அலங்கரிச்சு அதுக்கு கோலம் எல்லாம் போட்டுங்க ரொம்ப சிறப்பா அந்த யாகம் வந்துங்க தொடர்ந்தது. அந்த யாகத்துக்கு தேவையான பொருள்கள் வந்துங்க பக்தர்கள் தாராளமா வழங்கினாங்க. கிருஷ்ணருக்கு தனியா ரொம்ப பூக்களால் அழகா அலங்கரிச்சு கிருஷ்ணரை பார்க்கும் போதே இவங்க எடுத்து கொஞ்சம் வேணும் போல இருந்தது. அந்த அளவுக்கு வந்துங்க கிருஷ்ணரை வந்து அலங்கரிச்சு தேவையான அளவுக்கு பூக்கள். ஆஹா, இது கிருஷ்ணரை வந்து நம்ம வீடு தேடி வர்ற மாதிரி இருந்ததுங்க. கோயில்ல சிறப்பா பூஜை முடிஞ்சதுங்க. அடுத்து நாம வந்துங்க இன்னொரு வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, அங்க போயிருக்கிறோம். வாங்க அங்க போலாம். வீட்டுல கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சு அதுல வந்துங்க பச்சரிசி மாவுல அழகா கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சு அந்த ஒவ்வொரு பாதத்துக்கும் பூக்கள் தூவி வாசல்ல இருந்து வீடு வரைக்கும் அழகா போட்டிருந்தாங்க. அது பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருந்ததுங்க. வீட்லயே கிருஷ்ணர் சிலை வச்சு கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல் அடுத்து மாலைகள் போட்டுங்க இன்னைக்கு வந்து கிருஷ்ணரை வந்துங்க அவ்வளவு சிறப்பா சிங்காரிச்சிருந்தாங்க. அதுல வந்துங்க ஆப்பிள் ஆரஞ்சு இப்படி எல்லா பழங்களும் வைத்து கிருஷ்ணருக்கு பிடித்த அவல்ல அவல் பாயாசம் அவல் லட்டு இன்னைக்கு வந்து முறுக்கு சீடை இப்படி பலவிதமான பலகாரங்களும் வைத்துங்க கிருஷ்ணருக்கு படைச்சாங்க. இப்ப வந்துங்க கிருஷ்ணருக்கு பக்கத்திலேயே விநாயகர். இப்ப வந்துங்க விநாயகருக்கும் அழகா அலங்கரிச்சு ரொம்ப சிறப்பா வச்சிருந்தாங்க. இப்ப கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய் வெண்ணெய் வந்துங்க ஒரு பாத்திரத்துல நிறைய வச்சிருந்தாங்க. அடுத்த பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கிறோம். அதுல வந்துங்க பெருமாளுக்கு பக்கத்திலேயே கிருஷ்ணரையும் வச்சு அழகா பூக்களால் அலங்கரிச்சு அங்க வந்துங்க பூஜை சிறப்பா நடைபெற்றது. பக்தர்கள் அனைவரும் கலந்துக்கிட்டாங்க. குழந்தைகளுக்கு வந்துங்க ராதை வேடமிட்டு கிருஷ்ணர் வேடமிட்டுங்க ரொம்ப சிறப்பா ஒவ்வொருத்தரும் அவ்வளவு சிங்காரிச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அண்ணனும் ராதையும் பக்கத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்ப வந்துங்க சின்ன குழந்தை ஒரு 10 மாசத்து குழந்தைக்கூட கிருஷ்ணர் வேடமிட்டு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மேங்கோ ஃபுட் டீம் யூடியூப் சேனலின் சார்பாக கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க.